டிராகன் ஒரு படம் இருக்குல்ல, நம்ம பிரதீப் ரங்கநாதன், கே.எஸ். ரவிக்குமார், கௌதம் வாசுதேவ் மேனன், விஜய் சித்து, இப்படி பெரிய ஒரு நட்சத்திர படத்தில் படம் வருதுல்ல, அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு விட்டுருக்குறாங்க. இந்த பாட்டை யாரா பாட வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா லிரிக்ஸ் எழுதுறாருல, அவர் ரொம்ப பயங்கரமாக யோசித்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வேர்டை போட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ இந்த லிரிக்ஸுக்கு யாரை வச்சு பாட்டுனா நல்லாயிருக்கும், அந்த பாட்டு எப்படி பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கார் நம்ம எஸ்டிஆர், அவரை வச்சு பாடிடலாமே அப்படின்னா. ஏன்னா அவர் இந்த மாதிரி பாடலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள். எவன்டி ஒன்று பெத்தான் 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 கையில் கிடச்சா செத்தான் செத்தான் அப்படியெல்லாம் நிறைய பாடல்கள், ரொம்ப கருத்துள்ள பாடல்கள் நிறையா பாடி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பாடலையும் அவரை விட்டே பாடலாம் அப்படின்னு நம்ம யோசிப்பார்ப்பில் இருக்க நம்ம மியூசிக் டைரக்டர் அண்ட் வந்து டைரக்டரும் சேர்த்து. சரி, ஓகே, அது என்ன பாடம் அப்படின்னா, எண்டியில் விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதுகிறாங்க. அந்த பாட்டும் வரப்போகுது. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பாட்டு வெளில வரப்போகுது. அந்த பாட்டுக்கு ஒரு ப்ரோமோ கொடுத்தா தானே நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாரும் உட்காந்து பார்ப்போங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரோமோ என்ன பண்ண முடியும், எஸ்டிஆர் கூப்பிட்டு வச்சு பண்ணிடலாம். ஏன்னா இப்போ எஸ்கே, நெல்சன், இவங்க எல்லாரும் பண்ணுவாங்களே, அந்த ப்ரோமோ வந்து ரொம்ப பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிறதுனால இந்த ப்ரோமோ நம்ம எஸ்டிஆர் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் இதை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் வரையும் அப்படின்னா மறக்காமல் வந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனும் பண்ணி மட்டும் வச்சுருங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வைங்க. நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கு இல்லையா. இப்போ பார்த்துக்குறோமா. ஏன்னா அதெல்லாம் வந்து டப்புன்னு முடிச்சிடணும். எவன்டி ஒன்று பெத்தான் 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 கையில் கிடச்சா செத்தான் 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 செத்தான், அது மாதிரி ஆண்டி விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டு. ஓகே, பார்த்துக்கிறோம். கம்ப்யூட்டர் வச்சு ப்ரெஸ். ஓகே, மிஸ்கின்லாம் இருக்கார்ல அதில். ஓகே, போடுப்பா 1 2 3 ஆக்ஷன். என்ன அப்படியே நிற்கிற. ஐ எம் வெரி கிளாட் டு லெட்ஸ் கோ ஃபர்ஸ்ட் இயர். எக்ஸ்லயே மூழ்கிறாங்க சார், செஞ்சிருவாங்க. ஹாய் சார். ஹாய் சார். ஹலோ. ஹாய் சார். லுக்க பாத்தீங்களா இல்லையா, கமலஹாசனோட கிடைக்கிற ஏண்டி விட்டு போன சார். ஏண்டி விட்டு போன சார். பிரேக்கப் சாங். ஆமா சார். சார் சார் நேத்து பார்ட்டி சாங்னு சொன்னீங்க சார். நீங்க பாட்ட தமிழ்நாட்டுக்கே பார்ட்டி தானே சார். அதெல்லாம் உண்மைதான். உலகம் ஏஐ ரொபாட்டிக்ஸ்னு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒன்னும் லவ் ஃபெயிலியர், பிரேக்கப் சாங் நீ என்ன சொல்றாங்க, நீ வாசிச்சுட்டு இருக்கீங்க. சார் 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 லியோ ஜேம்ஸ் மியூசிக் காதல் வளர்த்தேன் லூசு பெண்ணு எல்லாமே கேட்டு நிறைய ஃபீல் பண்ணியாச்சு சார். நீங்க ஏண்டி விட்டு போன கொஞ்சம் இப்படி இறக்கி விட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பியா இருப்பேன் சார். நீ ஹாப்பியா இருக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேன். சார் 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 நீ ஹாப்பியா இருக்கிறது நான் தான் கிடைச்சேன். உங்க அடுத்த படத்தோட டைரக்டர் நான். எனக்கு ஓ பரவாயில்லை, மாத்திட்டேன். பாய் சார். சார் 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 டைரக்டர் வேணா ஒரு மண்ணு திஸ் பால் அவுட் 1 செகண்ட். இப்போ மாட்டேன் உங்கள் ஃபேன்ஸ்க்காக பாடுங்க. ஆல்ரெடி ட்விட்டரில் போட்டு நீங்கள் பாடுறீங்கன்னு சொல்லிட்டு பசங்களாம் செம்ம ஃபயராக இருக்கானுங்க. கண்டிப்பாக யூ ஹேவ் டு சிங் ஃபார் தெம் சார். ட்விட்டர் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணு. ஃபேன்ஸ்னு வச்சு தானே என்ன லாக் பண்ற. அடுத்த படம் ஷூட்டிங்க்கு என்கிட்ட தானே வரணும். எஸ் உன்னை வச்சு உன்னை கதற 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 கதற. போடுப்பா பாட்ட. ஏண்டி விட்டு போன வாவ், இதயம் கல்லா என்ன ஏய் செமையா இருக்கு. விட்டு போன நிஜமா புரியலடி. ஏன் நீ விட்டு போன. நான் தனியா இங்க சாக. ஆஹா செமையா இருக்கு ப்ரோ. விட்டு போன ஐயோ வலிக்குதடி. வாவ் நைஸ். ஏ அந்த ஒரு பிட்டை போட்டு நோட்டை பார்ப்போம். அவர் சொல்லிட்டு போவார்ல, விட்டுட்டு போவான்ட்டு. விட்டு போன உன் இதயம் கல்லா என்ன ஏண்டி விட்டு போன நிஜமா புரியலடி. ஏண்டி போன நான் தனியா இங்க சாக. ஏண்டி நல்ல ஃபெயிலே, லவ் ஃபெயிலே சாங். ஐயோ வலிக்குதடி. வாய் காட், வாய் செம்மையா இருக்கு. லியோன் ஜேம்ஸ் மியூசிக் டைரக்டர் வேற மாதிரி பண்ணியிருக்கப்பா. நீ செம்மையா இருக்கியாயோ, கேட்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்காது. எஸ்டிஆர் வாய்ஸில் அல்டிமேட்டாக இருக்கு. எண்டி விட்டுட்டு போன என் இதயம் வலிக்குதடி, எண்டி விட்டுட்டு போன. ஐயோ
இந்த பாட்டை கேட்டால் லவ் ஃபெயிலியருக்குலாம் சரியான மருந்தாக இருக்கும். போதை தான். அப்படியே சரக்கை போட்டுவிட்டு அவங்க லவ் ஃபெயிலியர் பசங்களாம் சரக்கை போட்டு இந்த பாட்டை கேட்டுட்டு பயங்கர ஃபீல் ஆவாங்க. ஆனால் அப்படி இருக்காதீங்க. தூக்கி போட்டுட்டு அர்த்தம் கட்டு திவ்யா இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி போயிடணும். ஏன்னா லைஃப் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. கல்யாணத்துக்கு அப்படியே புருஷனை பார்த்துட்டு பொட்டாட்டியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிற அந்த காலத்தில் வந்து லவ்வுக்கெல்லாம் ஃபெயிலியர்லாம் அதை சொல்கிற இடத்துல ரோபோட்டிக்னா அவன் நாட்டில் எங்கேயே போய்ட்டு இன்னும் நீங்கள் லவ் பண்ணுறது ஃபெயிலியர் பண்ணுறது என்னடா டே அப்படிங்கிற மாதிரி எஸ்டிஆர் சொல்கிறாரு. எஸ்டிஆரோட லுக்கு வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கமலஹாசன் சாரோட பண்ணுறாருல தக் லைஃபாக அந்த படத்தோட லுக் வைஸு சூப்பராக இருக்குது. எஸ்டிஆருக்கு வந்து மாநாட்டுக்கு வர ஒரு பெரிய ஒரு பிரேக் கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். ஸோ இந்த படம் இந்த படம் வந்து ஒரு பாட்டு மட்டும் தான் பாடுறாரு. அவரோட அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும்னு சொல்கிறேன். எனக்கு டிராகன் ஏன் ரொம்ப பிடிக்குன்னா முன்னாடி வந்து 2 பாட்டுமே உண்மையிலே சூப்பரான ஒரு நல்ல சாங். பிரதீப் ரங்கநாதனோட தீவிர ரசிகனாக மாறிட்டோம் நம்ம எல்லாருக்கும். நமக்கே தெரியாமல் மாறிட்டோம். ஏன்னா அவர் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி பக்கத்து வீட்டு பையன் மாதிரி வந்துட்டு நடிச்சுட்டு செம்மையாக பண்ணியிருப்பார். அவரும் இந்த மணிகண்டனும் வேற அளவு 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோயிசமே இருக்காது, பட் ஆனால் அவங்க தான் கதை நாயகனாக சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஓகே, நல்லா இருக்குது. எஸ்டிஆரோட அடுத்த படத்தோட டைரக்டர் இவர் செம்ம தான், சூப்பர். பாட்டு லிரிக்ஸ் வந்து கோசிசா அப்படிங்கிறவர் தான் லிரிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. என்டி விட்டுட்டு போனால் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. அதில் விஜய் சித்து மிஸ்கின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. படம் பார்ப்போம். ஓகே, அஸ்வந்த் மாரிமுத்து தான் டிரெக்டர். அவர் எஸ்டிஆரோட அடுத்த படத்தோட டிரெக்டர். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த படத்துலேயே இல்லை. ஓகே கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாட்டை வந்து நாளைக்கு வருது 6 மணிக்கு, ஷார்ப்பாக 6 மணிக்கு நாளைக்கு விடுறாங்க. ஃபுல் பாட்டை பண்ணுறோம், பாட்டே கிளப்புறோம், ராவ்ஸை விட்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். என்னோட இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பாட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம், தெரிவிக்க விட்றோம். ஓகே, பாய்.